தீத்து என்கிற பெயருக்கு கனவான் என்பது அர்த்தம். இவர் சீரியா நாட்டின் அந்தியோகியா பட்டணத்தை சேர்ந்த ஒரு கிரேக்கர். இவர் லூக்காவின் சகோதரர் என்றும் நம்பப்படுகின்றது. அந்தியோகியா பகுதியில் பவுலின் ஊழியத்தின் காரணமாக அநேக புறஜாதியார் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். தீத்துவும் அவர்களில் ஒருவர். முதலில் தீத்துவும் அப்போஸ்தலன் பவுல் பற்றியும் பார்க்கலாம். தீமோத்தேயுவை போலவே தீத்துவும் பவுல் அப்போஸ்தலனுக்கு நெருங்கிய உடன் ஊழியராக பணியாற்றியவர். பவுலின் மரணத்திற்கு பிறகு அவர் தனக்காக பொறுப்பேற்குமாறு அளித்த கிரேத்தா தீவு சபைகளை கண்காணிப்பதிலேயே தனது எஞ்சிய வாழ்நாளை கழித்தார். தீத்து திருமணமே செய்து கொள்ளாமல் சபை பணிகளிலேயே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு கிரேத்தா தீவு சபைகளின் பேராயராக சேவை செய்து பலரை இரட்சிப்புக்குள் நடத்தி அவர்களின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றி கோர்டின் என்கிற இடத்தில் கிபி 105ஆம் ஆண்டு மரித்தார். பின்மாற்றத்திலே போன மக்களை தேவனண்டையிலே திருப்பி மீண்டும் தேவ பிள்ளைகளாக மாற்றுகிற ஒரு உன்னதமான ஊழியத்தை செய்வதற்காக பயன்படுத்தினார் என்பதை பார்க்கும்போது எத்தனை ஆச்சரியம்! இந்த தீத்துவை குறித்து பவுல் சொல்லும்போது அவன் என்னுடைய கூட்டாளி என்று சொல்லுகிறார். அவன் என்னுடைய உடன் வேலையாள் என்று சொல்லுகிறார். இன்னும் கொரிந்து சபைக்கு எழுதும்போது அவன் கடினமான வேலைகளை மனமுவந்து செய்தவன் என்று அவர் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை கரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். சீஷன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே, தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வே நான் அனுதீனமும். சபைக்கு போனா வரலாம், எப்ப வேணா போனா இல்ல. இட்ஸ் ஜஸ்ட் லைக் எ கிங்டம். அது ஒரு அமைப்பு. ராஜா இருக்கிறார், அதற்கு ஒரு ராஜ்யம் உண்டு, சட்டத்திட்டங்கள் உண்டு. வாசித்து பாருங்கள். அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியதல்ல. சபை என்பது சொல்கிறார் என் ராஜ்யம். அன்பான பிள்ளைகளே, நீங்க ஒவ்வொரு வாரமும் நீங்க போவது அவருடைய ராஜ்யம். அந்த ராஜா இருக்கிறார், அங்கே ஆளுகை இருக்கிறது, அங்கே உங்கள் தேவை சந்திக்கப்படும். தீத்து என்கிற பெயருக்கு கனவான் என்பது அர்த்தம். இவர் சீரியா நாட்டின் அந்தியோகியா பட்டணத்தை சேர்ந்த ஒரு கிரேக்கர். இவர் லூக்காவின் சகோதரர் என்றும் நம்பப்படுகின்றது. அந்தியோகியா பகுதியில் பவுலின் ஊழியத்தின் காரணமாக அநேக புறஜாதியார் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். தீத்துவும் அவர்களில் ஒருவர். முதலில் தீத்துவும் அப்போஸ்தலன் பவுல் பற்றியும் பார்க்கலாம். தீமோத்தேயுவை போலவே தீத்துவும் பவுல் அப்போஸ்தலனுக்கு நெருங்கிய உடன் ஊழியராக பணியாற்றியவர். பவுலின் மரணத்திற்கு பிறகு அவர் தனக்காக பொறுப்பேற்குமாறு அளித்த கிரேத்தா தீவு சபைகளை கண்காணிப்பதிலேயே தனது எஞ்சிய வாழ்நாளை கழித்தார். தீத்து திருமணமே செய்து கொள்ளாமல் சபை பணிகளிலேயே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு கிரேத்தா தீவு சபைகளின் பேராயராக சேவை செய்து பலரை இரட்சிப்புக்குள் நடத்தி அவர்களின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றி கோர்டின் என்கிற இடத்தில் கிபி 105ஆம் ஆண்டு மரித்தார். பின்மாற்றத்திலே போன மக்களை தேவனண்டையிலே திருப்பி மீண்டும் தேவ பிள்ளைகளாக மாற்றுகிற ஒரு உன்னதமான ஊழியத்தை செய்வதற்காக பயன்படுத்தினார் என்பதை பார்க்கும்போது எத்தனை ஆச்சரியம்! இந்த தீத்துவை குறித்து பவுல் சொல்லும்போது அவன் என்னுடைய கூட்டாளி என்று சொல்லுகிறார். அவன் என்னுடைய உடன் வேலையாள் என்று சொல்லுகிறார். இன்னும் கொரிந்து சபைக்கு எழுதும்போது அவன் கடினமான வேலைகளை மனமுவந்து செய்தவன் என்று அவர் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை கரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். சீஷன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே, தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வே